2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தின் இயக்குனர் ஜெனரலாக தாக்குதலுக்கு பிந்தைய முக்கியமான ஆராய்ச்சி பகுப்பை வழிநடத்தி வந்த நிலையில் பாதுகாப்பு அமைச்சிலிருந்து திடீரெனவும் விளக்கமில்லாமல் இடமாற்றப்பட்டதாக அசங்க அபே குணசேகர தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த இடமாற்றம் திட்டமிட்டு செயற்படுத்தப்படாத விதம், அரசியல் தலையீடு மற்றும் நிறுவன சமரசம் குறித்த கடுமையான கேள்விகளை எழுப்புவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக தனது ஆராய்ச்சிக்கு ஏற்பட்ட தடைகள் குறித்தும் ஆதாரத்துடன் எடுத்துரைத்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் உள்ள உண்மை அதிகாரத்துவ குழப்பம் மற்றும் அரசியல் நோக்கத்துடன் புதைந்து போகக்கூடாது எனவும் அசங்க அபே குணசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக தனது திடீர் இடமாற்றம் தொடர்பாக நீதி நிலைநாட்டப்பட்டால் நேர்மை மற்றும் அர்ப்பணிப்புடன் நாட்டிற்கு சேவை செய்ய தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் விசாரணைகளுக்கு முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்குவேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.